Hi friends, welcome to Foodies channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கேக் தான் செய்ய போறேன். அது எப்படி பண்ணலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு நான் குக்கர்ல தான் கேக் பண்ண போறேன். அதுக்காக குக்கர் கொஞ்சம் ப்ரீஹீட் பண்ணேன். கேக் பேட்டர் ரெடி பண்ண முன்னாடியே நான் குக்கரை ப்ரீஹீட் பண்றதுக்காக வச்சிருக்கேன். அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இதுல நான் இந்த மாதிரி தூள் உப்பு போட்டிருக்கேன். இதை வச்சு ஒரு 5 minutes இது ஹீட் ஆகட்டும். மூடி வச்சுக்கலாம். நம்ம இதை ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம பேட்டர் ரெடி பண்ணிடலாம். கேக்கை ரெடி பண்ணி ஊத்துறதுக்காக இந்த மாதிரி பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் நம்ம கொஞ்சோண்டு பட்டர் தடவிக்கலாம். இதில் ஃபுல்லா நான் இப்போ பட்டர் தடவிட்டேன். இதில் கொஞ்சோண்டு மைதா சேர்த்துக்கலாம். மைதா சேர்த்து நம்ம இதை பூராமே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். கேக்கு ஒட்டாம வர்றதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி பண்றது. இல்லாட்டி இது பாத்திரத்தில் பூரா ஒட்டி பிடிச்சிடும். இந்த கேக்கு Weikfield குக்கர் கேக் மிக்ஸில் தான் இன்னைக்கு நான் இந்த கேக் பண்ண போறேன். இது 150 கிராம் இருக்கு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு போட்டுடலாம். இது 120 ml பால் இருக்கு. இதை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் ஊத்திக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கட்டியெல்லாம் இல்லாம நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம கேக் மிக்ஸ் வரணும். இப்போ நம்ம பட்டர் மைதா எல்லாம் தடவி வச்சிருக்கிற பாத்திரத்துல இந்த கேக் மிக்ஸை ஊத்திடலாம். கேக் மிக்ஸ் நம்ம இதுல ஊத்திட்டேன். இதுல கொஞ்சம் ஏர் பபிள்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் போறதுக்காக இந்த பாத்திரத்தை நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் தட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம குக்கர்ல வச்சிருந்த உப்பு நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அதுக்கு மேல நம்ம இந்த மாதிரி ஒரு மூடியை வச்சுக்கலாம். இதுக்கு மேலதான் நம்ம இந்த கேக் மிக்ஸ் வைக்க போறோம். இப்போ மிக்ஸ் உள்ள வச்சாச்சு. இதை ஒரு குக்கர் மூடி போட்டு நம்ம மூடிடலாம். மூடி ஒரு 30 minutes 35 minutes இது இப்படியே சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம வேக விட்டுறலாம். இதுக்கு விசில் போடக்கூடாது. விசில் போடாமதான் நம்ம இந்த மாதிரி வச்சிடணும். இந்த மாதிரி வச்சு சிம்மிலே வச்சிடணும். விசில் போட்டுறாதீங்க. இப்போ நம்ம கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வெந்துருச்சானே இந்த மாதிரி டூத் பிக் வச்சு நம்ம பார்க்கலாம். நல்லாவே வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். இப்போ எடுத்து நம்ம வெளியில வச்சாச்சு. இது ஒரு 10 minutes இப்படியே இருக்கட்டும். நல்லா ஆறின பிறகு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். இதைய இப்போ நம்ம கேக்கு 10 நிமிஷம் நல்லா கூல் ஆயிடுச்சு. இதை நம்ம மாத்திரலாம். இப்போ நம்மளுக்கு கேக்கு நல்லா வந்துருச்சு. ரொம்ப சாஃப்டா இருக்கு பாருங்க. இந்த பேக்கெட் கேக் தான் நம்ம பண்ணிருக்கோம். இதை நம்ம இப்படி வேணாலும் சாப்பிடலாம். இல்ல கொஞ்சம் கிரீமியா வேணும்னு நினைச்சேன்னா நம்ம ஐசிங் சுகர் கிரீம் பண்ணிருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம சாப்பிடலாம். அது எப்படின்னு நான் காட்டுறேன். இதை நம்ம இப்போ ஹாஃபா கட் பண்ணி எடுத்துடலாம். கேக்குக்கு மேல ஐசிங் சுகர் பண்றதுக்காக இப்போ ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டையோட வெள்ளை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதுல ஒரு 1/4 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊத்திக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நம்ம இதுல இப்போ நம்ம ஐஸ் சுகர் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டியெல்லாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இப்போ நம்ம கேக்குக்கு மேல சேர்க்கறதுக்கான ஐசிங் சுகர் கிரீம் ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி ஹேண்ட் பிளெண்டர்ல நான் இதை மிக்ஸ் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ண ஸ்பூன்ல மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி கிரீமியா வராது நம்மளுக்கு. இப்போ நம்ம ஐசிங் சுகர் கிரீம் ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம கேக்குக்கு மேல ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை 2ஆ கட் பண்ணிட்டு இதுக்கு மேல கொஞ்சம் கிரீம் தடவிக்கலாம். இதை நம்ம இப்ப கேக்கு ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இதை நம்ம கவர் பண்ணிடலாம். இதையும் கொஞ்சம் கிரீமை வச்சிடலாம். இந்த மிக்ஸி எல்லாம் சூப்பர் மார்க்கெட்ல நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வாங்கி வீட்ல இதை ஈஸியா கேக் செஞ்சிடலாம். ஐசிங் சுகர் பண்றதுக்கு ஐசிங் சுகர் கிடைக்கலன்னா வெறும் ஜீனி எடுத்து நம்ம மிக்சியில நல்லா பொடியா அரிச்சு எடுத்தாலே போதும். இந்த மாதிரி செரீஸ் எல்லாம் வச்சு நம்ம லாஸ்ட்ல டெக்கரேஷன் பண்ணிடலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவோட நம்ம பார்க்கலாம்.